இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஸ்டஃப்டு தோசை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸி. இது ஸ்டஃபிங் முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா எண்ணெயில் கடுகு போட்டுட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியும் எலுமிச்சப்பழச்சாறு கொஞ்சம் சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், கொத்தமல்லி, சிகப்பு மிளகாத்தூள் 2 சுற்றினா போதும். அப்புறமா உப்பும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடான உடனே ஒரு கரண்டி மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுப்பு கம்மி பண்ணிவிடுங்க. மேலே கொஞ்சம் காஞ்சோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார சட்னி கொஞ்சம் மேலே ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஒரு சைடில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னொரு சைடில் இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சோன்னே அதுவும், அப்புறமா இந்த தோசை மிளகா அப்படி நெய்யும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் 3 பங்காக நம்ம பிரிச்சிருக்கோம். நெய் வேணால் சுற்றி விட்டுக்கோங்க. அடிப்பக்கம் நல்லா வெந்தோடனே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 3 பங்காக கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து ட்ரையாங்கிள் மாதிரி செஞ்சுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியானு அடுப்புலேருந்து எடுத்துருங்க. இது எப்படியே இந்த மாதிரியே நம்ம சர்வ் பண்ணலாம், இல்லை கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.